வாழ்க வளமுடன். இன்றைக்கு எது பெரியது அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் பெரியமானவர்களே. உலகத்தில் எது பெரியது அப்படின்னு சொல்லி உங்களை கேட்கும்போது நீங்கள் மனசுக்குள்ளே தெரிஞ்சு வச்சுக்கிங்க. சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, எது பெரியது? இப்போ நீங்கள் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் என்ன சொல்கிறீங்களோ அதை உங்கள் உள்ளத்தில் வச்சுக்கிங்க. இப்போது இந்த வீடியோவினுடைய முடிவில் நீங்கள் அந்த காரியம் நீங்கள் நினச்சதா இல்லை வேறையா அப்படின்றத பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? எது உலகத்திலேயே எது பெரியது? பெரியதுன்னா உருவத்தில் சொல்லலை, உலகத்தில் எது பெரியது? பெரிய காரியம் பெருசு என்ன? 2 குட்டி குழந்தைங்க இருந்தாங்க. அவங்க ஆளுக்கு அவங்க கையில் வந்து இந்த பிள்ளை கையில் ஒரு பென்சில், அந்த பையன் கையில் ஒரு பென்சில் இருந்தது. அந்த பையன் கையில் இருக்க பென்சில் பெருசாக இருந்தது. அப்போ அவன் சொன்னான்னா, இந்த பிள்ளைங்க பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கு தான் பெரிய பென்சில் பாரு, எனக்கு தான் பெருசு அப்படின்னு சொன்னானா. ஒரு 2 குழந்தைங்க என்ன சொன்னாங்களாம், காரும் சைக்கிள் வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது, எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ பெரிய கார் வாங்கி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சான். அப்போ கூட இருந்த பையன் சொன்னான்னா, இல்லை உன் விளையாட்டு காரு, உன் காரை விட என்னோட சைக்கிள் தான் எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ பெரிய சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்குறாரு தெரியுமா. ஏன்னா இந்த பிள்ளை வச்சுருக்கிறது விளையாட்டு காரு, அவனுக்கு உண்மையான சைக்கிள். அப்பா அவன் சொன்னானா, என்னோட சைக்கிள் தான் பெருசு, எங்கள் அப்பா எனக்கு சைக்கிள் பெருசாக வாங்கி கொடுத்துருக்குறாரு தெரியுமா அப்படின்னு சொன்னானா. இப்படி இந்த குழந்தைங்களுக்கு எது பெரிதாய் தோன்றுகிறதோ அவங்க வயசுக்கு அது பெருசாக தோணுது இல்லைங்களா. இப்போது ஒரு ஊரில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எது பெரியதுன்னு சொல்லி ஒருத்தர் பேட்டி எடுக்கிறார். ஊரில் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, வாலிபர்கள், பெரியவங்க, பெண்கள், ஆண்கள், இப்படி இப்போல்லாம் டிவியில் வந்து இந்த நிறைய பார்க்குறோம். நம்ம போய் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இதுக்கு அர்த்தம் தெரியுமா, இது தெரியுமான்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அதுபோல் சும்மா அந்த ஊரில் போய் அந்த ஜனங்களை பார்த்து கேட்குறாங்க, ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்குறாங்க எது பெரியது அப்படின்னோடனே ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்களாம். ஒரு பையன் சொன்னானா, உலகத்திலேயே பெரியது எங்கள் அம்மா அப்பா தான் அப்படின்னு சொன்னானா. அப்புறம் இன்னொருத்தவங்களை கேட்கும்போது அவன் சொன்னானா, இல்லை எனக்கு வந்து பெரியது வந்து என்னோட நண்பன் தான் அப்படின்னு சொன்னானா. நான் ரொம்ப உயிராக இருக்கேன், என் நண்பன் தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொன்னானா. அப்போ அடுத்தவங்களை பார்த்து ஒவ்வொருத்தரையும் கேட்கும்போது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்றொன்று சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் சொல்லியிருக்கான், உலகத்திலேயே எனக்கு பெருசுன்னு சொன்னால் என் பிள்ளைங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னோட குழந்தைங்கள் தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒருத்தன் சொல்லியிருக்கான், இல்லை உலகத்திலே பெருசுனா எனக்கு கடவுள் கொடுத்த என்னோட அழகான மனைவி தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அது பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு உரியதையே யோசித்து பெருசு என்ன அப்படின்னு சொன்னோடனே அதை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் அநேக காரியங்களை குறித்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு அந்த பக்கம் கடந்து ஒருத்தர், ஒரு வயதான ஒரு முதியவர், அவர் ஒன்றும் துறவி மாதிரியெல்லாம் இல்லை, அந்த பக்கம் கடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போது இவர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் அந்த மரத்தடி நிழலில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவர். இவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டுட்டு அவங்க வந்து என்னென்னமோ பேசுகிறாங்களேன்னு அதை எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு அவர் வந்து ஒன்றுமே பதில் பேசலை. அவர் வந்து அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறார். அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து அங்கேருந்து வேறு ஆளுங்க வர்றாங்க அவங்ககிட்ட. அப்போ வந்து இந்த பிள்ளைங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி பெருசு என்ன அப்படின்னு கேட்டவுடனே அவங்க சொன்னாங்களாம், என்ன உலகத்திலேயே சூரியன் ரொம்ப பெருசு, உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த உலகம்தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ஒரு சிலர் சொன்னாங்களாம், இல்லை இந்த உலகத்தையே மூடி இருக்க வானம் தான் பெருசு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சிலர் சொன்னாங்களாம், இல்லை கடல் பாருங்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, உலகத்தை கூட நம்ம சுற்றி வந்துடலாம், கடல் பாருங்கள் எவ்வளோ இடத்துல பறந்துருக்கு, கடல் தான் பெருசு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நேரம் போய்கிட்டே இருந்தவொடனே அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக இருந்திருக்கிறார். கடைசியில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவரை தேடி வந்திருக்கிறாங்க. இவரை தேடி வந்துட்டு இவர்கிட்ட கேட்டிருக்காங்க, பெரியவரே நீங்கள் ரொம்ப வயசில் பெரியவராக இருக்கிறீங்க, நாங்களாம் வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பெரியத காரியங்களை நாங்கள் இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியது என்னது அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்டிருக்காங்க. அவரே வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு நாடோடி போல் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இது இல்லாமல் அவர் வந்து சாதாரண ஒரு இவராக அங்கே இருந்திருக்கிறாரு. அப்போது அவங்க கேட்டவுடனே
அவர் வந்து இவங்க எல்லாரையும் பார்த்தாராம். அவங்கவுங்க பேசினதெல்லாம். ஆனால் இவருக்கு தெரிஞ்சுக்கிட்டும் கேட்டாராம். நீங்கள்லாம் என்னென்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டவுடனே அவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. இவன் கடல்னு சொன்னான், அவன் மரம், அவன் வந்து இதுன்னு சொன்னான், உலகம்னு சொன்னான், இவங்க வந்து வானம்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. இவன் வந்து அவங்க பிள்ளை தான் பெருசுன்னு சொல்கிறான். இவங்க வந்து என்னோட கணவன் மனைவின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே இவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொன்னாராம், உலகத்திலேயே பெரியது என்ன தெரியுமா? நல்ல எண்ணம், நல்ல நடத்தை, நல்ல செயல். இந்த 3 தான் பெரிதுன்னாங்களாம். அப்போ இவங்க யாருக்கும் அது ரொம்ப புரியலை. உடனே என்னடா இவர் சொல்கிறது எதுவுமே புரிய மாட்டேங்குதே, நம்மெல்லாம் பெரிதுன்ன உடனே அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம், இவர் என்னென்னமோ சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், ஒரு மனிதனுக்கு தேவையானது முதல்ல நல்ல நம்பிக்கை. நம்பிக்கை நமக்கு வந்து நம்பணும். அதாவது நல்ல நம்பிக்கைன்னா எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை, கடவுள் மேலே வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து அது ஒன்றும் பிரயோஜனப்படாது. நல்ல நம்பிக்கை இருக்கணும். 2வது அந்த மகனோட அந்த மனுஷனோட மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்கணும். அடுத்தவனை கெடுக்கணும், அடுத்தவங்கள இது பண்ணணும், கொலை செய்யணும், பொய் பேசணும், திருடணும், நிறையா பணம் சம்பாதிக்கணும், பாவம் செய்யணும், இப்படி எண்ணங்கள் இல்லாதபடி ஒரு மனிதனுடைய மனதில் நல்ல எண்ணங்கள், பிறருக்கு உதவி செய்கிற எண்ணங்கள், பிறர் மேலே அன்பு காட்டுற எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் மாத்திரம் அவனுக்குள்ளே இருக்கணும். இந்த 2ம் இருந்துட்டா போதாது, அவன் நல்ல நடக்கையில் அவன் நல்லவனாக இருக்கணும். நல்ல நடக்கைன்னா அவன் நல்ல எண்ணம் இருந்தால் தானே அவன் நல்ல நடக்க முடியும் இல்லையா? மற்றவங்களுக்கு உதவி செய்யும். அவன் என்ன என்றானோ அது செய்வான். அப்போது மற்றவங்களுக்கு நன்மை செய்வான், ஏழைகளுக்கு கொடுப்பான், மற்றவங்களுக்கு துன்பம் செய்ய மாட்டான். நல்ல எண்ணம் இருக்கிறவன் தாழ்மையாக இருப்பான், அன்பாக இருப்பான், மற்றவங்களை வந்து வேதனைப்படுத்த மாட்டான், குற்றம் சொல்ல மாட்டான், குறை சொல்ல மாட்டான். அப்போது நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது அவன் நல்ல நடக்கையாய் அவன் இருக்கிறான். பிறரை மதிப்பான், ஏமாற்ற மாட்டான், மற்றவங்கள திருட மாட்டான், பொய் சொல்ல மாட்டான் இல்லையா? அப்போது விபச்சாரம் பண்ண மாட்டான். அப்போது இந்த 3லையுமே எல்லாமே அடங்கிவிட்டது. இப்படி எல்லாருமே இருந்தால் உலகம் எப்படி இருக்கும்? அதனால் இந்த 3ம் தான் பெரியது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அந்த ஊர் ஜனங்கள் எல்லாருக்குமே அது கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். பாரேன், நம்மெல்லாம் வந்து எதை குறித்து பேசுகிறோம். ஒருத்தன் வந்து பணம்னு சொன்னானாம். எது பெருசு அப்படின்னு கேட்டவுடனே ஒருத்தன் பணம் அப்படின்னு சொன்னானாம். அவன் ரொம்ப வெட்கப்பட்டானான். அப்போ இந்த ஜனங்கள்லாம் அதை நினச்சி பார்த்துட்டு இப்போ அவர் விளக்கமாக சொன்னோடனே அவங்களுக்கு புரிஞ்சதான். அப்போ அன்புன்னு ஒருத்தன் சொன்னானா. அப்போ அவன் சொன்னது என்னென்னா, ஆமாம், அன்பாக இருந்தால் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம துன்பம் செய்ய மாட்டோம்ல. ஆமாம், கரெக்டு தான். அன்பாக இருக்கிறவங்க தன்னை போல் மற்றவங்கள நேசிப்பாங்கள்ல, கரெக்டு தான் அப்படின்னு அவன் நினச்சானா. ஆனால் இந்த 3ம் பாருங்கள், நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணங்கள், நல்ல நடத்தை. இந்த 3ம் ஒரு மனிதனிடம் இருக்கிறது மிக மிக பெரியது. அப்போது இன்றைக்கு நீங்கள் என்ன பெரியதுன்னு நினச்சிங்க? இப்போ இது பெரியது நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்களா? God bless you.